வணக்கம். ஸ்ரீவாரி ராஜா 100 நாள் 100 ஆரோக்கிய குறிப்புகள் டே 21. தொந்தி தொந்தி அப்படிங்கிறது குண்டாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஒல்லியாக இருப்பவர்களுக்கும் தொந்தி அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு தொந்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய 2 கால்களையும் ஒன்றாக வைத்து நேராக நின்று நம்மளுடைய கால் விரல்களை பார்க்கணும். நம்மளுடைய கால் விரல்கள் தெரியுது அப்படின்னா நமக்கு தொந்தி கிடையாது. நம்மளுடைய கால் விரல்கள் தெரியல அப்படின்னா நமக்கு தொந்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது பெண்களுக்கு மட்டும்தான் தொந்தி இருக்குமா அப்படின்னா ஆண்களுக்கும் இருக்கும். ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த தொந்தி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலர் கல்லு மாதிரி இருக்கும் தொந்தி, அது தொந்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லு மாதிரி இருக்க காரணம் என்னன்னா, கொழுப்பு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு அடியில் கல்லு மாதிரி டைட்டாக நார் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது தொந்தி லூஸாக இருக்காது, தொளதொளன்னு இருக்காது, கல்லு மாதிரி தான் இருக்கும். கல்லு மாதிரி இருந்தாலும் தொளதொளன்னு இருந்தாலும் தொந்தி தான். சரி, இதை எக்ஸசைஸ் பண்ணால் குறைச்சிட முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக எக்ஸசைஸ் மட்டும் பண்ணினால் இந்த தொந்தி அப்படிங்கிறது குறையாது. நான் வாக்கிங் போகிறேன், யோகா பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், ஆனால் என்னுடைய தொந்தி மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஏன் குறைய மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றாமல் நம்மளுடைய தொந்தியை குறைக்க முடியாது. நம்மளுடைய உணவில் கொழுப்புள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்றத அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். எண்ணெயில் பொரித்த உணவுகள், துரித உணவுகள் இதெல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வாட்டர் கண்டென்ட் உள்ள உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக இந்த தொந்தி அப்படிங்கிறத குறைச்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.